வளர்ச்சியோடு கொஞ்சம் ஊழல் இருந்ததுன்னா மக்கள் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. வளர்ச்சியே இல்லாத ஊழல் இருந்ததுன்னா புரட்சி தான். அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். வங்கதேசத்தில் பொருளாதார முன்னேற்றம் இருந்தது, ஆனாலும் வேலை வாய்ப்புகளில் நிறைய சிக்கல் இருந்தன. அண்ட் ஒரு சில துறைகளில் மட்டும்தான் வேலைகள், மிக பரவலான வேலை வாய்ப்புகள் கிடையாது. பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற இந்த விஷயம் கூட அது நேபாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிடையாது. ரைட், பங்களாதேசத்தில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப வளர்ச்சி அடைந்திருந்தது. இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கே பயங்கரமாக டஃப் கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடத்துல தான் அவங்க இருந்தாங்க. பட் நேபாளத்தில் அதுவும் கிடையாது. வங்கதேசத்தில் ஒரு பெரிய சுற்றுலா கிடையாது. நேபாளத்துக்கு இந்தியாவிலிருந்து போகக்கூடிய சுற்றுலா, அதாவது மத ரீதியிலான புத்தர் பிறந்த இடம்னாலும் லும்பினி இருக்குனாலும் இந்து புனித யாத்திரைக்காக போகிறது. அங்கே வந்து சைவர்களுக்கும் சரி வைணவர்களுக்கும் சரி முக்கியமான வழிபாட்டு தலங்கள் நேபாளத்தில் இருக்குது.